ஹலோ, இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். முதல்ல எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஒரு 200 ஊற்றுறேன். 1.5 கிலோ அரிசிக்கு. எண்ணெய் காயட்டும். பட்டை போட்டுக்கலாம். பட்டை வெடிக்கட்டும். அது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா வதங்கணும், பொன்னிறமாக வரணும். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. பச்சை மிளகா ஒரு 5 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கியாச்சு. கொஞ்சம் இஞ்சி பூண்டு ஒரு கை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வதக்கிடணும். வதங்கட்டும். அது கூட தக்காளி ஒரு 1/2 கிலோ சேர்த்துருக்கேன். அதையும் வதக்கிறேன். அதையும் வதக்கியாச்சு, வதங்கிட்டு இருக்கு. காய் சேர்த்துக்கலாம். கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். நல்லா வதங்கட்டும். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறேன். மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். அதையும் போட்டு நல்லா வதக்கணும். மல்லித்தலையை சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கிண்டி விடலாம். நல்லா வதங்கிட்டுருக்கு. ஊற வச்ச மீல் மேக்கர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதையும் 2 கிளறி விடலாம். வதங்கட்டும். அது கூட தயிர் ஒரு 200 ml ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். அது கூட லெமன் ஒரு 1.5 பழம் புரிஞ்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிறேன். அது கூட 1.5 குண்டான் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு குண்டானுக்கு 1 குண்டான் ரைஸுக்கு 1.5 குண்டான் தண்ணி ஊற்றிக்கலாம். 1க்கு 1.5 தண்ணி வச்சு கொதிக்க விடலாம். கலக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துட்டு மூடிடலாம். கொதி வரட்டும். ரைஸு போடலாம். கொதி வந்துருச்சு. ரைஸை போட்டுடலாம். தண்ணியை வடிச்சிட்டு ரைஸை போடணும். ரைஸ் போடுறேன். போட்டாச்சு. வடிச்சிட்டு சுத்தமாக போடணும். தண்ணியோட போட்டக்கூடாது. ரைஸை சேர்த்து கிளறி மூடிடலாம். மூடி வெயிட் வைக்கணும். அடுப்பை ஏற்றி விடலாம். கொதிக்கட்டும்.
அரைப்பதமாக வெந்துருச்சு ரைஸு. இப்போ தம் வைக்கலாம். வெயிட் வச்சாச்சு. வாங்க பார்க்கலாம் ரைஸ் வெந்துருச்சான்னு. 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷம் ஆச்சு பாருங்கள்.